பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமத்தினாலே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனை பாடல்களிலே சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாம்பர பிதாவே நமஸ்காரம். 19வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கும் சங்கீத பகுதியை நாம் முறையாக வாசித்து கேட்போம். அது சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம், வசனங்கள் 7 துவங்கி 14 முடிய. 27ஆம் சங்கீதம் 7 துவங்கி 14 முடிய. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளை செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்கிறேன், உங்களுடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இறுதியும் உங்களிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது மொழியை எனக்கு பொறுத்து என் எதிராளிகள் நிமித்தம் சரியான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும், பொய்சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீரகிறவர்களின் எனக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காக்கிறேன், அவர் உயிரினத்தை சிறப்படுத்துவார். திடமானதாக
இருந்து கத்தரைக்கு காத்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது இப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் மகா இரக்கமும் கிருபை மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒரு புதிய மாதமாகிய இந்த ஜூலை மாதத்தில் இந்த 4ஆம் நாள் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இல்லங்களில் இருந்து கர்த்தாவே உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக நன்றி. இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துவக்கம் முதல் இங்கே வரைக்கும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடலில் 147வது ஞான பாடல் முதல் 3 கவிகளை பாடுவோம். நான் உம்மை முழு மனதாலும் சிநேகிப்பேன் என் இயேசுவே, நான் உம்மை நித்தம் வாஞ்சையாலும் பின் செல்வேன் என் ஜீவனே, கொலை துடிக்கும் மட்டும் நீர் என் நெஞ்சில் தங்குவே.
என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து பிதாவின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனை போல, பிதாவே பாவிகளாக எங்களுக்கு இறங்கிவிடும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். பிதா நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்கிறவரும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக.
பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் வல்லவனாதி கடவுளே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண்ணு கெட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிற கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மில் அன்பு கூறவும், நாங்கள் விரும்பக்கூடிய எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய அன்பின் தீயை எங்கள் இருதயத்தில் மூட்டியருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாழ்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க கேட்போம். அது ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 26 முடிய, வசனங்கள் 15 துவங்கி. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மழைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மழைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடிப்போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவன், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோம் மேலும் குமரான் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா கொடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள் என்பது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகி உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பொதுவான முதல் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவங்கி 15 முடிய. 1 பேதுரு 3 8 முதல் 15 வசனங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கம் உள்ளவருமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும்
கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்பதே. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை காப்பாற்றுவார். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். லூக்கா 5:1 முதல் 11. இயேசு கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான மக்கள் பிதாவின் வசனத்தை கேட்கும்படி அவரிடம் நெருங்கி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோன் உடையது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனிடம், ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்ல, சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தோங்குகையில் மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனும் அவனோடு இருந்த யாவரும் மற்றும் அவன் கூட்டாளிகளான செபதேவின் குமாரன் யாக்கோபும் யோவானும் பிரமித்து போனார்கள். அப்பொழுது இயேசு, பயப்படாதே, இது முதல் நீ மனிதரை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்று அவனிடம் சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள் என்பதுவே. நல்ல வார்த்தைக்காக அவருக்கு திருச்சபை விசுவாசிகளோடு ஒருமனப்பட்ட மக்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள்.
பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரை விசுவாசிக்கிறேன். உடைய உண்டான குமாரன் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாவலத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி இல்லாமல்ல பிதாவாகி கடவுளை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளவருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். இந்த விசுவாசத்தில் நாம் எல்லாரும் உலகத்தின் முடிவடைந்து நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இந்த வாரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதமான நாட்களை சுதந்திரிக்கும் மக்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். இன்றைய தினத்திலே 4ஆம் தேதியாக இன்று திரு அன்பு செல்லையா அவர்கள் ஒரு புதிய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்த இருக்கிறார். 7ஆம் தேதி திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் ஒரு புதிய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்த இருக்கிறார்கள். 5ஆம் தேதி திரு ரமேஷ் அவர்களும் திருமதி சைலஜா அவர்களும் தங்கள் திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த இருக்கிறார்கள். 9ஆம் தேதி திரு ஜான்சனும் திருமதி ரோசலின் என்பவர்களும் திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த இருக்கிறார்கள். இவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம் வாருங்கள். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, 2021ஆம் ஆண்டிலே 6 மாதங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த 7ஆம் மாதமாகிய ஜூலை மாதத்தின் 4ஆம் நாளிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மையை நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய வாழ்க்கையிலே புதிய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கடந்து வந்த காலங்களில் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த நாளை மீண்டும் காணும்படியாக நீர் இரக்கம் பாராட்டினதற்காக உமக்கு நன்றி. அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். அவருடைய குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். போக்கிலே வருத்திடும் கூடையிலும் தேவையை சந்திக்கும்படி நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். அதே போல தன்னுடைய வாழ்க்கையில் திருமண நாளை நினைவு கொண்டு நன்றி செலுத்துகிற குடும்பத்தாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதியும். இருவருக்கும் நல்ல சுகபல ஜீவனை தாரும். அவருடைய குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். நிறைவாய் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவராக இயேசு ரட்சகரின் மூலமாக நாங்கள் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞான பாடல் 125வது ஞான பாடல். இயேசுவே உம்மில் நிலைத்து உமக்கு ஊழியம் செய்வேன், என்றும் உமக்கை பழைத்து தேவரீரை பின் செல்வேன். திராட்சை செடி தன்னுடைய சாரம் கொடி கூட்டுவேன், இவ்வாறு அடியனுடைய ஜீவன் பலமும் நீரே என்ற பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். 125வது ஞான பாடல்.
நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று நாம் வாசித்து சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 62 முடிய. லூக்கா 9:57 அவர்கள் வழியிலே போகையிலே ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனித குமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை என்றார். வேறு ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்துல அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு கலப்பையின் மேலே தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீ தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று விளைக்கச் செய்தருளும். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் இந்த 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திற்காக மக்களை அழைக்கின்றார். சீடத்துவ ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கு மக்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிதா இந்த உலகத்தை தம்முடைய சாயலிலே படைத்தார். இந்த சாயல் என்பது உருவம் மாத்திரமல்ல, குணநலன்களையும் குறிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்ம எல்லா முன்மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். தாழ்மையோடு அவர் எல்லா காரியத்திலும் செயல்பட்டார். பொறுமையோடு கூட துன்பங்களை சகித்து கொண்டார். எல்லாரையும் அன்போடு கூட அவர் நேசித்தார். தவறுகளை அவர் சுட்டி காட்டினார். இதே போல இந்த பண்புகளை உடையவர்களாக நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கிறிஸ்து எப்படி தம்முடைய மக்கள் செயல்பட வேண்டும் என்று பல போதனைகளை கற்றுக் கொடுக்கிறார். சென்ற வாரத்தில் நாம் காண்கின்ற போது நீதியோடு நாம் வாழ வேண்டும், நியாயத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதற்கு போல அதுக்கு முந்தின வாரங்களிலே பாவிகள் மனம் திரும்புகிற போது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்ற செயல்பாட்டை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற போது எந்தெந்த காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும் என்பதை மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நாளில் உணர்த்தி காட்ட விரும்புகின்றார். அப்படிப்பட்ட இந்த சிந்தனைகள் அடிப்படையில் 3 நபரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். முதலாவது அங்கு பார்க்கிற போது ஒரு மனிதனை அவர் நோக்கி பார்க்கிறார். 57ஆம் வசனத்துல, வழியில் போகையிலே ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லி அந்த மனிதன் குறிப்பிடுகின்றார். யூதர்கள் சாதாரணமாகவே தாங்கள் தான் உயர்ந்தவர்கள், தாங்கள் தான் கடவுளின் பிள்ளைகள், தாங்கள் செய்வதெல்லாம் நாங்கள் வாய்க்க செய்வோம் என்று சொல்லி பெருமையாய் பேசுகிற வழக்கம் உள்ளவர்கள்.
இந்த மனிதன் ஒரு வேத பாதகன் என்று சொல்லி நமக்கு குறிப்பு சொல்லுகிறது. எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று அவர் சொல்லுவது பெருமையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது உணர்ச்சி வசமாக நாம் பேச முடியாது. நாம் எதை செய்யலாம், எதை செய்ய முடியாது, நம்மால் அது சாத்தியமாகுமா என்று உணராமல் உணர்ச்சி வசமாக அந்த மனிதன் பேசுகிறதை இங்கு நாம் காண்கின்றோம். அதே போலத்தான் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், மத்தேயு 26வது அதிகாரம் 35ஆம் வசனத்தில், அதற்கு பேதுரு, நான் உம்முடைய மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். உம்மை நான் என்றுமே மறுதலிக்க மாட்டேன், உம்மோடு கூட நான் மறிக்க நேர்ந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்னபடியே 3 தினம் மறுதலித்தான் என்பதை நாம் அறிவோம். ஆகவே உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்று பேச இயலாது என்பதை இந்த இடத்துல நாம் மிக தெளிவாக காண்கின்றோம். எமோஷனல் ஹேரர்ஸாக உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுகிறோம் என்பதற்கு நாம் வெளிப்படையாக காட்ட இயலாது என்பதை நாம் உணர வேண்டும். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை காணும்போது, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள், அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேறுகொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். உற்சாகமாய் கேட்டு சில காலங்கள் அதில் நிலைத்திருந்த பின்பாக அவர்கள் துன்பத்தை சகிக்க முடியாமல், தங்கள் விசுவாசத்தோடு அவர்கள் வாழ முடியாமல் அவர்கள் இழந்து விடுகிறார்கள் அந்த விசுவாசத்தை என்று இந்த வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே பெருமையோடு கூட நாம் பேசினால் அதில் நாம் நிலைத்திருக்க முடியுமா என்பதை சிந்திக்காமல் பேச முடியாது என்பதை இங்கு ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எங்கே போனாலும் பின்பற்றுவேன் என்று சொல்ல இயலாது. ஒருவேளை கொல்கத்தாவினுடைய பாடுகள், அந்த கொல்கத்தாவிலே பாடுகள் மத்தியிலே நாம் அவரோடு கூட இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இங்கு எழுகிறதை நாம் நிச்சயமாக உணர அழைக்கப்படுகின்றோம். ஆகவே பெருமையின் நிமித்தமாக முதலாவது அந்த மனிதன் சொல்லுகிறான், எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லி. அதே போல பெருமை நிமித்தமாக தன்னுடைய சொத்துக்களை விட்டு கொடுக்க முடியாத ஒரு மனிதரை குறித்தும் வேதாகமத்தை நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 21-22 வசனங்களை நாம் காணும்போது, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21-22, அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் மிகுதியாய் உண்டாகும் என்றும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். துக்கமடைந்தவனாய் திரும்பி போனான். தன்னுடைய பெருமை நிமித்தமாய் சொத்துக்களை இழக்க அவன் விரும்பவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற போது அவருடைய சொற்படி நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அதே போல அந்தஸ்தை, பதவியை விட்டு கொடுக்க முடிக்காமல் நாங்கள் செய்வதுதான் சரி என்று சொல்லி வாழ்கிற மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற இயலாது என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே முதலாவது அந்த மனிதன் சொல்லுகிற காரியம் ஏற்புடையது அல்ல. ஆண்டவரை பின்பற்றுகிற போது பெருமையாய் நாம் செயல்பட்டோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக ஒரு மனிதன் ஆண்டவர் அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். அப்போது அவன் சொல்லுகிறான், என்னுடைய தகப்பனை போய் நான் அடக்கம் செய்த பின்பு உம்மை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறான். மரித்து போன ஒரு தந்தையை மகன் அடக்கம் செய்வது இயல்பு. குடும்பத்தின் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த தடையும் சொல்லவில்லை. ஆனால் இங்கு அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது உடனடியாக அவன் கீழ்ப்படியவில்லை. லூக்காவுடைய கூற்றின்படி அந்த தகப்பன் இன்னும் மரிக்கவில்லை.
மரிக்கும் தருவாயிலே அவர் இருக்கிறார். இவன் சாக்கு போக்கு சொல்வதற்காக உடனடியாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட வேண்டும் என்பதற்காக என் தகப்பனை அடக்கம் செய்வதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று அவன் கேட்கிறதாக அந்த அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். ட்ரூ discipleship requires instant action என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற சீடர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை உடனடியாக செய்வார்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துவார்கள். அதுதான் உண்மையான சீடத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவன் அப்படி சொல்லவில்லை. தான் தகப்பனை போய் அடக்க பண்ண அனுமதி கேட்கிறவனாய் அவன் வாழ்கின்றான். அதே போலதான் இன்னொரு உவமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் செய்து அந்த மனிதன் எல்லாரையும் அழைக்கின்றார். ஒவ்வொருவரும் சாக்கு போக்கு சொல்ல துவங்கினார்கள். ஒருவன் சொல்லுகிறான், வயலை நான் வாங்கி இருக்கிறேன், அதை பார்க்க வேண்டும் என்கிறான். இன்னொருவன் சொல்லுகிறான், ஒரு பெண்ணை நான் கல்யாணம் செய்திருக்கிறேன், ஆனால் வர இயலாது என்கிறான். இன்னொருவன், ஒரு 7 மாடு நான் வாங்கி இருக்கிறேன், அதை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். இப்படி சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக அந்த விருந்தை அசட்டை பண்ணிடலாக ஆண்டுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அங்கு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஆவியில் அனலற்ற நிலையை காட்டுகிறது. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியத்தில் பின்னடைவை அது நமக்கு அங்கு காண்பிக்கிறதை நிச்சயமாய் நாம் உணர அழைக்கப்படுகிறோம். ஊழியத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை அழைக்கிற போது அவர்கள் பல்வேறு நிலைகளிலே சாக்கு போக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியினோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். மோசே பிதாவானவர் அழைக்கும் போது அவர் சொல்லுகிற காரியம், நான் திக்குவாயன், மந்த நாவுள்ளவன், என்னால் பேச முடியாது என்று சொல்லி அவன் ஆண்டுடைய அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அதே போல எரேமியா 1 அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் காணும்போது, அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாம் நீ பேசுவாயாக, எல்லாவற்றையும் நீ பேசுவாயாக என்று எரேமியாவை பிதாவானவர் உறுதிப்படுத்தினார். அப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சாக்கு போக்கு சொல்லுகிற மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த 2வது நபர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் செய்யட்டும். இங்கு நாம் உணர்ந்து கொண்டிய காரியம், முதலாவது மரித்தோர் என்று சொல்லுவது கிறிஸ்தவர்களாக இருந்தும் கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து வர விருப்பம் இல்லாதவர்களை அது குறிக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மரித்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட மரித்தவர்கள் உண்மையாய் மரித்தவரை அடக்கம் செய்யட்டும், நீ என்னை பின்பற்றி வா, ராஜ்யத்தை நீர் பிரசங்கி என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறவராக இருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசிக்காதவர்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய எல்லா செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை புறக்கணிக்கிற மக்களாக நாம் வாழ்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த 2வது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அழைப்பை அசட்டை பண்ணுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். சாக்கு போக்கு சொல்லுகிறவனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடனடியாக பின்பற்ற முடியாதவனாக ஒவ்வொரு முறையும் அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான் என்று நாம் உணரும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழாமல் ஆண்டவருடைய அழைப்புக்கு உடனடியாக நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாமை போல நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே உடனடியாக அவன் கீழ்ப்படிந்து போனதை போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கின்றார். 3வதாக ஒரு நபரை குறித்து இங்கு நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அவன் உலக பற்றை உடையவனாய் தன்னுடைய வார்த்தையாய் அவன் பதில் சொல்லுகின்றான்.
மூன்றாவது ஒருவன் என்னை பின்பற்றி வா என்று இயேசு அழைக்கும் போது அவன் வீட்டில் இருக்கிற இடத்திலே போய் நான் அனுமதி பெற்று வர வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒருவேளை கிழக்கத்திய நாடுகளில் எந்த செயல்பாடையும் செய்கிற போது பெற்றோருடைய அனுமதி தேவை என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் இந்த இடத்துல அந்த மனிதன் சொல்லுகிற காரியத்தில் அவன் தன்னை இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கு அர்ப்பணிக்க முன் வருகிறானே ஒழிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உரிமையை அவன் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துடைய அழைப்புக்கு உடனடியாக அவன் செவி கொடுக்கவில்லை என்பதை இந்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால் டோட்டல் டெடிகேஷன், நாட் ஹாஃப் ஹார்ட்டட் கமிட்மெண்ட் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலக வாழ்க்கையில முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமே ஒழிய அரை மனதோடு கூட ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்க இயலாது என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் பகுதியாக வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கும் போது, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். உடனடியாக போ என்று சொன்னபோது அதற்கு உடன்படாமல் சாக்கு போக்கு சொல்லி அவன் உலகத்தின் பற்றை நோக்கி பார்க்கிறவனாக அந்த இடத்துல தாமதம் செய்கிறார்கள் அந்த குடும்பம். ஆனால் அந்த அழிவிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக அவர்கள் தூதன் மூலமாக வழிநடத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியத்திற்கு உடனடியாய் நாம் கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள் என்ற அந்த வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த மனிதனுக்கு ஆண்டவர் அதுதான் பதில் சொல்கிறார். கலப்பையின் மீது கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க இயலாது. அந்த ஏற்கலப்பையின் மீது அவன் கை வைக்கின்ற போது அவன் முன்னேறி செல்லவே வேண்டுமே ஒழிய பின்னாலே திரும்பி பார்த்தால் அது முறையான முறையில உழுது அதிலிருந்து பதிலை எதிர்பார்க்க முடியாது என்று ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பின்வாங்கி போனால் ஆண்டவருடைய ஆத்துமா மேல் பிரியமாக இருக்காது. எதையெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு கொடுத்து தியாகம் செய்து ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருக்குத்தான் முதலிடம், அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தின் பார்வையில எல்லா காரியங்களும் நமக்கு உண்டு என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் இதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களை விட்டு விடாமல் இருக்கும்போது கடவுளுடைய சீடராக நாம் இருக்க முடியாது என்பதை ஆண்டவன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். ஒருமுறை ஒரு நபன் உண்மையாய் கடவுளின் சீடனாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி எண்ணி கடவுளின் சீடனாக மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது காட்டிலே ஒரு முனிவர் இருக்கிறார். அவரிடத்தில் நீ போனா அவர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார் என்று சொல்லி சிலர் அவரிடத்தில் சொன்னார்களாம். உடனடியாக இவன் அந்த காட்டிற்கு போனான், முனிவரை சந்தித்தான். முனிவரிடத்தில் கேட்டான், நான் உண்மையாய் கடவுளின் சீடனாக மாற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். முனிவர் சொன்னார், நல்லதுதான், கடவுளின் சீடனாக நீ மாறுவது, அதற்கு ஒரே ஒரு காரியம் நீ செய்ய வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு மீண்டுமாக திரும்பி என்னிடத்தில் வா, அப்பொழுது நீ கடவுளின் சீடனாக மாற முடியும் என்று அந்த முனிவர் சொன்னாராம். சரி என்று சொல்லி இவன் போய்விட்டான். மீண்டுமாக அவர் சொன்ன நேரத்திற்கு திரும்பி வருகிறான், கையில் ஒரு பையோடு கூட. அந்த முனிவர் கேட்கிறார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரவன்னு சொன்னேன், ஆனால் கையில் ஒரு பை எடுத்து வந்திருக்கிறையே என்ன என்று கேட்டாராம். நான் எல்லாவற்றையுமே விட்டு விட்டேன் ஐயா,
இதில் 10 பொற்காசுகள் மாத்திரம் இருக்கிறது. வழியில தேவை ஏதாவது இருந்தால் வேண்டுமே என்று சொல்லி நான் அதை எடுத்து வந்தேன் என்று சொன்னார். சரி, பரவாயில்லை, அருகிலே ஒரு குளம் இருக்கிறது, அங்கு போய் இந்த பையை நீ தூக்கி எறிந்து விட்டு வா, அப்பொழுது நீ கடவுளின் சீடனாக மாறலாம் என்று சொல்லி அந்த முனிவர் சொன்னாராம். இவன் சரி என்று போய் அந்த குளத்தின் அருகிலே நின்று கொண்டிருந்தான். பையில் இருக்கிற பொற்காசுகளை பார்த்தான், திரும்பி முனிவரை பார்த்தான். ஒவ்வொரு பொற்காசாக எடுத்து அவன் குளத்தில் வீச ஆரம்பித்தானாம். சரி நேரம் கழித்து அந்த முனிவர் பின்பாக வந்து நின்றார். அந்த பையை பார்த்தார், 2 காசுகள் மாத்திரமே குளத்தில் எரியப்பட்டிருக்கிறது, 8 பொற்காசுகள் பையில் இருக்கிறது. அப்போது அந்த மனிதனை பார்த்து இந்த முனிவர் சொன்னாராம், அப்பா, உனக்கு ஆசை விட்டுவிட விருப்பமில்லை, கடவுளின் சீடனாக நீ மாற முடியாது, வீட்டுக்கு செல் என்று சொல்லிவிட்டாராம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இங்க 3 நபரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். முதலாம் அவன் பெருமையோடு கூட சொல்லுகிறான், நான் எங்கே போனாலும் ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறான். அது இயலாது என்பதை அவன் அறியாமல் உணர்ச்சி வசமாய் பேசுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். 2வது நபர், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியிலே அனலற்றவனாக தன்னுடைய தகப்பனை நான் அடக்கம் செய்ய வேண்டும், அதற்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி உடனடியாக கீழ்ப்படிய முடியாதவனாக இருக்கின்றான். 3ஆம் அவன் உலகத்தின் பற்று மிகுதியுள்ளவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் பின்பற்ற வேண்டும் விரும்பாமல் பார்ஷியலாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்தான். ஆகவே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட 3 பண்புகள் உடைய மனிதர்களாக வாழ்ந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த பண்புகளை தவிர்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக வாழும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க முடியும். அதை தான் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதன்படி வாழ்வோம். கர்த்ததாமே இந்த திருவசனங்களில் நாம் நிலைத்திருக்க நமக்கு துணை புரிவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் தமது பரிசுத்த வார்த்தையை இப்போது நமக்கு மறுபடியும் அருளினபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாறு ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்களை தரும்படி நமக்கு ஆன்ம திரளுமாறு அவரை நோக்கி நாம் கொண்டாடுவோமாக. மேலும் நமது சபையிலே நோய், வறுமை முதலியவற்றால் வந்து வரையும் தங்களுக்காக ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொண்டவர்களையும் கடவுள் முன்னிலையில் நினைவு கூறுவோமாக. சபையாருக்கு அறிவிக்கப்படைய காரியங்கள் வருகிற வாரத்தில் 9ஆம் தேதி மிசியோன் தோத்திர பண்டிகை ஆராதனை நடைபெறும். ஒருவேளை வருகிற வாரம் அரசாங்கத்தின் மூலமாக முழு தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியான வழிகாட்டுதலின்படி ஆலய ஆராதனை நாம் நடத்துவதற்கு முயற்சி எடுப்போம். பிறகு உங்களுக்கு முறைப்படியான அறிவிப்பு கொடுக்கப்படும். திருமண அறிவிப்பு. தெய்வ தாவினாலே நமது சபையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சபை குரு மறைதுரு அருள் எம் செல்வரான், திருமதி அருள் ஜோதிமணியம்மா என்பவர்களின் இளைய மகன் திரு ஜோன்ஸ் ஷேமா வசந்த்குமாரும், நமது சபையைச் சேர்ந்த திரு ராஜேந்திர பாபு, திருமதி ரிஸ்பால் ஜோன்ஸ் இவர்களின் மகள் ஷைனி லிலி கிரேஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறார்கள். இது சபைக்கு 2ஆம் முறையாக அறிவிக்கப்படுகிறது. இவர்கள் திருமணத்திற்கு நியாயமான தடை இருந்தால் அதை எழுத்து மூலம் சபை குருக்கு முன்பதாக தெரிவிக்க வேண்டும். முன்பு தெரிவிக்காதவர்கள் பிறகு பேசாமல் இருக்க கடவர். இவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை கிறிஸ்தவ முறைப்படி துவக்கவும் தெய்வ பக்தி உள்ள மக்களாக வாழ்வும் கர்த்தர் அருள் புரிவாராக. ஆமென்.
கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் உடலின் கனியார்ந்த தூத்திரபலே அவர் மூலமாய் கடவுளுக்கு எப்போது நாம் செலுத்துவோமாக. நன்மை செய்யவும் உங்களிடம் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் மனம் தளராதிருந்தால் ஏற்ற காலத்திலே அழுவை செய்வோம். ஆகியால் நமக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கேற்றவாறு யாவருக்கும் முக்கியமாக விசுவாச குணங்களுக்கும் நன்மை செய்வோமாக. பிராவுடைய சொல்லுக்கிடங்காத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கருணையை பிதாவாகிய கடவுளின் அன்பு பசாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான பாடலில் 198வது ஞான பாடல். என்னை விடாதையும் கர்த்தாவே மோட்சம் மட்டும் உமது கைகளால் இப்பிள்ளையை நடத்தும். மகா இரக்கமாய் நீர் என் வெளிச்சமும் என் பாதுகாப்புமே, என்னை விடாதையும் என்ற பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞான பாடல் 198. சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம்.
அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒன்றான மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள எமது திருச்சபை கண்ணோக்கி ஆசீர்வதியும் தமிழ் சுவிசேஷ லுதரன் சபையராகிய நாங்கள் மற்ற சகோதர திருச்சபை மக்கள் உறுதியான போதனைக்கு துணை புரியும் எங்கள் திருச்சபை பேராயர் குருவானவர்கள், திருச்சபை தலைவர்கள், எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கிற மக்கள், பிற இடங்களில் வேலை செய்கிற எங்கள் சபையார் நம்முடைய பசுத்த ஆவியால் நிரப்பப்படவும் அவர்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்க வல்லவத நற்செய்தியும் பரவடி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும், முக்கியமாக உங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரே உம்மிடம் திருப்பியருளும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அறுவடை ஆண்டவரே, உமது அறுவடை உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்களிடையே அனுப்ப வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் உமது ஆவியால் நிரப்பியருளும். உமது அறுவடைக்கென்று அனுப்பப்பட போகும் இந்த பொது ஊழியரை கொண்டு எங்கள் சபைகளுக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும். உலக அதிகாரிகள் எல்லாருக்கும், எங்கள் குடியரசுத் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமாற்றவற்றை செய்து நாட்டை முன்னேற்றம் அடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டி அருளும். நாங்களும் பாவமான யாவற்றையும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை புரியும். எங்களிடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரண அவசரம் இருக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லாருக்கும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்துமபலமும் அளித்தருளும். பரமபிதாவே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதினால் உம்மிடமிருந்து எந்த வகையான நன்மையும் பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக தண்டனை முதலிய கீடுகளில் என்று எங்களை விலக்கி காத்தருளும். நிலம் தரும் விளைவை செழிக்கச் செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீர் பூர்ணமான சுகத்தை தாரும். இந்த கொள்ளை நோய் பிடியிலிருந்து மக்களை நீர் காப்பாற்றுவீராக. ஆண்டவரை நிரந்தரமாக இந்த கொள்ளையினுடைய கிருமிகள் அழிவதற்கு ஆண்டவர் துணை புரியும்படியாக நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். சிறப்பாக எங்கள் நாட்டின் மக்களுக்காக செல்கிறோம். எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தாரும். இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள் முற்றிலுமாக மாறுவதற்கு நீ துணை புரியும். அநேக இடங்களில் குறைந்து வருவதற்காக நன்றி. இன்னும் பூர்ணமாக குறைவதற்கு கர்த்தர் துணை புரியும்படி நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகின்றோம். எங்கள் நாட்டினுடைய அரசாங்கத்திற்காக செபிக்கிறோம். எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் சென்று சேருவதற்கு ஆண்டவர் துணை புரிவீராக. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் திருச்சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையில் பலவீனமான மக்களை பலப்படுத்தும். தேவையோடு இருக்கிற மக்களுடைய தேவையை கர்த்தர் சந்தியும். ஆண்டவர் தாமே எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். கர்ப்பத்தின் கனிகளை சுமந்திருக்கிற மக்களுக்காக சிறப்பாக செபிக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதியும். திருமதி ஜியனுக்காக செபிக்கிறோம். திருமதி கிறிஸ்டிக்காக செபிக்கிறோம். திருமதி பிரின்சிக்காக செபிக்கிறோம். இவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து ஏற்ற காலத்தில் சுகபத்திரமாய் அவருடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க நிற்கிறவித்தாரும். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. திருமணத்திற்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவீங்க. அருமையான ஜோன்ஸ் சந்தர்ப்பமாகவும் கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே ஷைனி நீதி கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களை நீங்கள் வழிநடத்துவதையாக கேட்கிறோம். உடைய பாதத்தன்மைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவே பரமண்டலில் செய்யப்படுவதாக செய்யப்படுவதாக
என் கடனாக மன்னித்தது போல என் பாவங்களை மன்னியும். இந்த சுவாசத்தின் நாமத்தை தீமையை ரட்சித்து ராஜ்யமும் வல்லமை மகிமையும் சுவாமி ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக ஞான பாடல் 199வது ஞான பாடலின் 5வது கவியை பாடுவோம். ஞான பாடல் 199 5வது கவி. நான் சகலத்தையும் வெறுத்து உம்மை பற்றி எனது சிந்தையின் குணத்தையே அகற்றி உமது நேசத்தை எப்போதும் தேடவும் என் மனதை நீர் உம்மிடம் ஈடும். ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.